மார்வல் மட்டும் தான் யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுமா, தக்கரை நானே இறக்குறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி ஜான்விக்கை பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க லைன்ஸ் கேட். ஜான்விக் 4 வரைக்கும் அமேசிங்காக ஒரு கதையை சொல்லி ஜான்விக்கை கொண்டுட்டு இப்போதைக்கு அந்த கதையிலுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டாங்க அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லையாக ஜான்விக் 5 இப்போதைக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ள போயிருக்கு. கியானு ரீவ்ஸ் இஸ் கமிங் பேக். தங்க முட்டையிற வார்த்தை விட்டுற முடியுமா, போனதை தோண்டி எடுத்து கொண்டு வந்து நடிக்க வைப்பாங்க போல. என்ன மாதிரி கதையை சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஒரு அமேசிங்கான எண்டிங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ திரும்ப ஜான்விக்கை ரிட்டர்ன் கொண்டு வராங்க. அந்த படத்தோட என் போஸ்ட் கிரெடிட் சீன்ல கெய்னுங்கிற அந்த கண்ணு தெரியாத அசாசின் அவருடைய பொண்ணு மீட் பண்ண போற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அவரை பேஸ் பண்ணி தனியான ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த படத்துல ஆக்டிங் மட்டும் இல்ல, டைரக்ஷனுமே டானியன் தான் பண்ண போறாராம். அது கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன் பேக்டான படமா தான் வரப்போகுது. அதையுமே கெயின் 1 கெயின் 2 சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸா கொண்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் பேலரினா ரிலீஸ் ஆகுது, இந்த வருஷமே வருது. அதுலயுமே ஜான்விக்கோட எக்ஸ்டெண்டட் கேமியோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எங்க போறீங்க, இதோட முடியல. ஜான்விக் பாபா யாகாவா எப்படி மாறினாரு அந்த கதை இருக்கும் எங்கேயுமே சொல்லல. ஜான்விக் 1ல அந்த வில்லன் அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒரே ராத்திரில மொத்த சாம்ராஜ்யத்தையுமே சரிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அதை எப்படி செஞ்சாரு, ஜான்விக் எப்படி அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அழிச்சாரு, எப்படி பாபாயாகாவா மாறாருன்னு சொல்லலாம். அந்த கதையை அனிமே ஃபார்மில் கொடுக்க போகிறாங்க. ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டைலில் ஒரு அனிமேட்டட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான்விக் கதை வரப்போதான். என்ன கேட்டிங்கன்னா அது தேவையில்லாத அனி போல தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மித்தில் இந்த பக்கம் ஜான்விக் பயங்கரமான ஒருத்தன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி சாம்ராஜ்யத்தை சரிச்சான்னு சொல்லி அந்த கண்ணில் காமிச்சு அதை உடைக்க வேணாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது மாசா இருந்தா ஓகே, தமாசா இருந்தா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஜான்விக் இமேஜே நொறுங்கின மாதிரி எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட நிற்கல, ஜான்விக்கை பேஸ் பண்ணி ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமுமே ரெடி ஆகிட்டு இருக்கான். பங்காளி ஒரு சேர் ஓனர்ரா, இவர் பேருமே எழுதி டாக்டர் டூம் கேஸ்ல சேர்த்து விட்டுறலாம்.